ஹாய் ஆல். இன்றைக்கி வந்து நம்ம ரியாக்கு வந்து என்ன ஃபுட் வந்து கொடுக்க போகிறோம். ரொம்பவே வந்து ஈஸியாக ஆனால் வந்து செம ஒரு ஹெல்த்தியான ஃபுட் தான். நான் வந்து நிறைய கூகுள் வந்து ரிசர்ச் பண்ணும்போது நிறைய வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒயிட் போஹா இருக்குல்ல, அதாவது வெள்ளை அவுல் இருக்குல்ல, ஸோ அது வந்து ரொம்பவே வந்து நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம நார்மலாக வந்து ரைஸ் கொடுப்போம்ல, ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஓட்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒயிட் போஹா, அதாவது ஒயிட் அவுல்லாம் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய வந்து நான் ரிசர்ச்சில் பார்த்தேன்னா, ரிசர்ச்னால் வந்து நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ ஓகே, அப்படிலாம் பார்க்கும்போது இது வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி ரியாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரியா வந்து சாப்பிட்ருவான்னு எனக்கு தெரியும், ஆனால் வந்து நான் எப்படிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து இது முன்னாடி உங்களுக்கு வந்து தெரியலனா, ஸோ இது மூலிமா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து நான் காட்டுறேன் வாங்க. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வெள்ளை அவல் வந்து என்ன பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு 2 டைம்ஸ் நல்லா வந்து நம்ம குடிக்கிற தண்ணியிலே வந்து நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து இன்னும் நல்லா சோக் ஆகணும், ஓகேங்களா. இந்த தண்ணி அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஹாட் வாட்டர்லேயும் சோக் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் வந்து நார்மல் தண்ணிலையும் நீங்கள் வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மினிமம் வந்து நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வந்து இந்த வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ வந்து பிரச்சனை இல்லை. தென் வந்து என்னென்னா, இப்போது மோஸ்ட்லி வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ண மாட்டோம், ஓகேங்களா. ஸோ பேபிக்கு வந்து சுகர்லாம் ஆட் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து அவங்க ரொம்பவே வந்து குண்டாயிடுவாங்க. அதுமாதிரி வந்து எனக்கு வந்து டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ ஓகே, வந்து நீங்கள் வந்து சுகர் அப்புறம் சால்ட்லாம் வந்து ஆட்லாம் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து இந்த மாதிரி டேட்ஸ் கொடுங்க. ஸோ டேட்ஸ்லாம் வந்து எல்லா டேட்ஸும் வந்து நீங்கள் இப்போ அப்படியே வந்து கொடுத்துடக்கூடாது. முக்கியமாக நல்லா வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். சில டேட்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாகும். நம்ம தான் வந்து பார்த்து வாங்கணும். ஸோ நான் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி வந்து கிமியா டேட்ஸ், ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் வந்து கிமியா டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் வந்து இதுதான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் வந்து வித்தவுட் சீட் தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இதே நம்ம வந்து ரியாக்கு வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இதோடைய அமௌண்ட் வந்து 380 நினைக்கிறேன். எவ்வளோ மிஞ்சி போனால் ஒரு 20 பீஸோ 30 பீஸோ 20 to 25 தான் இருக்கும் நினைக்கிறேன். 380, ஓகேங்களா ரேட்டு. பட் வந்து செம்ம ஒரு குவாலிட்டியான ஒரு டேட்ஸு. ஸோ நீங்கள் இதில் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி வந்து பேபிக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஏன்னா மிஞ்சி போனால் நம்ம என்ன பண்ணுவோம், பேபிக்கு வந்து ஒரு வேளைக்கு ஒன்று தான் கொடுப்போம். ஸோ ஒரு மாதிரி தாராளமாக வாங்கலாம். அழகாக வந்து இதிலே வந்து நமக்கு சுகர் கண்டென்ட் இருக்கிறதால ஸோ அப்படியே மேனேஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், 2 பேரும் வந்து சோக் பண்ணி, ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கொடுக்கக்கூடாது. இது வந்து சுடு தண்ணியில் வந்து இதையும் நம்ம சோக் பண்ணி தான் வந்து கொடுக்கணும். ஸோ சோக் பண்ணி 2 வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு, அதை வந்து நல்லா கொஞ்சம் வந்து பேன், ஏதாவது ஒரு குட்டி பேனில் வந்து நல்லா அப்படியே வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து ஆற வச்சுட்டு பாப்பாவுக்கு அப்படியே கொடுத்துட வேண்டியதா. ஸோ அவளும் வந்து சூப்பராக சாப்பிட்ருவா. ஸோ வாங்க, நான் எப்படி பண்ணுறது வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன்.